ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மற்றவங்களை பற்றியே எப்போ பார்த்தாலும் சிந்திக்கிறத நிறுத்துறதை பற்றி நான் பேச போகிறேன். எப்போ பார்த்தாலும் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அடுத்த ஒரு நபருடைய பொருள் வசதி, பண வசதி, வேலை, அவங்க வாங்குகிற சம்பளம், இப்படி அவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கையை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களால எப்பவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி ஒப்பிட்டு பார்த்தே வாழ்கிறது தற்கொலைக்கு சமமானதுன்னு பிரெஞ்சு ஃபிலாசபர் மாண்டெய்ன் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பயணத்தில் இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனிதர்கள் தான் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தி வச்சு ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நீங்கள் மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணி எப்பவும் போட்டி, பொறாம உணர்வோடு வாழ்ந்தீங்கன்னா அதனால் ஏற்படுற மனவேதனை உங்களுக்கு தானே தவிர நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற நபருக்கு எந்த மனவேதனையும் கிடையாது. அதனால் மற்றவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறத உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்க. எப்படி மாற்றுறதுன்னு கேட்குறீங்களா? ஆழ்மனம் மற்றும் சுய கட்டளைகள் தான் இதுக்கு தீர்வு. நான் சொல்கிற இந்த பயிற்சியை செய்யுங்க. எப்பெல்லாம் மற்றவங்களை பற்றியே எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய போட்டி, பொறாமை உணர்வுகளை தூண்டுதோ அப்பெல்லாம் இந்த வரிகளை உங்கள் ஆழ் மனசுக்கு வாய் விட்டு சொல்லுங்க. பணம், பதவி, புகழ் இதெல்லாம் எதுவும் நிலைக்க போகிறது இல்லை, தற்காலிகமானதே. அதனால் நான் இனி ஒருபோதும் எந்த ஒரு நபரையும் என்னோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். என் போட்டி, பொறாமை உணர்வுகள் இன்னைக்கோட அழிஞ்சு போயிட்டு நான் எனக்கு கிடைச்சதை வச்சு இந்த குறுகிய வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு உங்கள் ஆள் மனசுக்கு சுய கட்டளை இடுங்க. இந்த நேரத்தில் விக்ரம் சார் நடித்த பிதாமகன் படத்தில் ஒரு பாடல் வரிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பணத்திலே தினம் புரண்டவன், பெரும் பதவியில் தலை கனத்தவன், புகழிலே எல்லை போனவன், நிலை உயர்ந்தவன், அதில் தாழ்ந்தவன், இந்த வேதம் எல்லாம் வெந்து போக கண்டு தெளிந்த மனிதன் நான். இப்படி ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை மற்றவங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே பொறாமப்பட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசையும் காயப்படுத்த மாட்டீங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.